அந்த கிராமத்துக்கு அவங்கதான் வந்து ராணி, மகாராணி. அதாவது மகாராஜா மகாராணிலாம் இருப்பாங்க இல்லையா? சோ அந்த நந்த கிராமத்துக்கு யார் ராஜா யார் ராணி அப்படின்னா நந்தகோபர், யசோதா மாதா. சோ யசோதா மாதா வீட்டுல மொத்தம் வந்து 9 லட்சம் பசுக்கள் இருந்தது. எத்தனை இருந்தது? எத்தனை லட்சம்? 9 லட்சம் பசுக்கள் வந்து யசோதா அம்மா வீட்டுல கிருஷ்ணரோட வீட்டுல இருந்தது. அதுல முக்கியமான பசுவை தேர்ந்தெடுத்து கிருஷ்ணர் தாண்டி என்ன செய்வாங்க அப்படின்னா பால் கறந்து நான் பால் வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் கோபம் வந்தது? இல்ல இல்ல இல்ல. எதனால கோபம் வந்ததுன்னா தன்னோட அம்மா வந்து தன் மேல வந்து அன்பு காட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பால் பக்கம் போயிட்டாங்க, பால் கொஞ்சம் சொல்லி அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, கிருஷ்ணர் என்ன செய்யறாரு, கோபப்பட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா சின்ன கம்பு எடுத்து வெண்ண பானை தெரியும் இல்லையா, வெண்ண பானை, வெண்ண பானை வந்து யசோதா அம்மா வந்து மேல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, உருக்கி கட்டியிருப்பாங்க. அத வந்து பானையை என்ன செஞ்சிருந்தாரு கிருஷ்ணரு, உடைச்சிருந்தாரு. கிருஷ்ணர் பானையை உடைச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய வெண்ணெய் என்ன செய்யுது, கீழே பார்த்தா கிருஷ்ணர் இங்க எப்படி இருக்காரு, வெண்ணெயை போட்டு உடைச்சி குரங்குலாம் வெண்ணெயை கொடுத்து அவர் என்ன எப்படி இருக்கிறாரு, நாசமா ஆக்கிட்டாரு. உடனே கிருஷ்ணருக்கு வந்து தன்னோட அம்மா வந்து ஓடிடுறாரு. சரி அப்பா யசோதாமா என்ன செய்யறாங்கன்னா ஒரு பெரிய கப்பை எடுத்து என்ன செய்யறாங்க, கிருஷ்ணரை விரட்டுறதுக்கு போறாங்க. அடிக்கிறதுக்கு விரட்டுறதுக்கு கிருஷ்ணர் பின்னாலே என்ன செய்யறாங்க, தன்னோட கிராமத்துல என்ன செய்யறாரு, வீட்டு விட்டு வெளியே வந்து அப்படியே தெருவுல வந்து ஓடுறாரு. ஆனா யசோதாமா என்ன செய்யல, அவங்க வந்து விடல, அவங்க வந்து விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா எதால கட்டி போடுறாங்க, கையில